நாம் சந்திக்கவிருப்பவர் தான் பிறந்த மண்ணில் மக்களாட்சி மலர வேண்டும் என்பதற்காக ஆயுதமேந்தாமல் அஹிம்சை வழியில் இன்றும் போராடி கொண்டிருப்பவர். ஜனநாயகம் வேண்டும் என்று முழங்கியதற்காகவே மியன்மாரில் இன்றும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கும் ஆங் சான் சூகி அம்மையார். ஒரு தேசத்தின் எதிர்காலத்தையே அந்த பெண்ணால் மாற்றிவிட முடியுமா என்பதை இன்னும் சில ஆண்டுகளில் வரலாறு நமக்கு சொல்லும். ஆனால் இதுவரை அவர் வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு நல்ல பல பாடங்களை சொல்லும். அவரது கதை காலத்தை வெல்லும். 1945 ஆண்டு ஜூன் 19 பர்மாவில் பிறந்தார் ஆங் சான் சூகி. அவரது தந்தை ஊ ஆங் சான் தான் நவீன மியன்மாரை நிறுவியவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரும் அவரது சகாக்களும் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன் அவர் ஓர் அரசியல் எதிரியால் படுகொலை செய்யப்பட்டார். அப்போது ஆங் சான் சூகிக்கு வயது 2 தான். ஊ ஆங் சானின் வலது கையாக விளங்கிய திரு ஊ நூ இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையின் கீழ் ஜனவரி 1948 ஆண்டு மியன்மாருக்கு சுதந்திரம் கிடைத்தது. 12 ஆண்டுகள் கழித்து 1960 ஆங் சான் சூகியின் தாயார் திருமதி கின் கி இந்தியாவுக்கான பர்மிய தூதராக நியமிக்கப்பட்டார். எனவே 15வது வயதில் புதுடில்லிக்கு வந்து அங்கு தன் கல்வியை தொடர்ந்தார் ஆங் சான் சூகி. இதற்கிடையில் அவர் மியன்மாரை விட்டு சென்ற 2 ஆண்டுகளில், அதாவது 1962 ஊ நூவின் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு சர்வாதிகார ராணுவ ஆட்சியை நிறுவினார் ஊ நூவின். அன்று நின்ற சுதந்திர காற்று இந்த 43 ஆண்டுகளாக இன்னும் மியன்மாரில் வீசவில்லை. புதுடில்லியில் கான்வென்ட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேரி பள்ளியில் படித்த போது மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் கவரப்பட்டார் ஆங் சான் சூகி. பின்னர் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அரசியல், தத்துவம், பொருளியல் ஆகிய துறைகளில் பட்டம் பெற்றார். ஆக்ஸ்போர்டில் இருந்த போதே 1972 மைக்கேல் ஆரிஸ் என்ற பிரிட்டிஷ் பேராசிரியரை மணந்து கொண்டார். திருமணத்திற்கு அவர் விதித்த ஒரே நிபந்தனை என்ன தெரியுமா? என் மக்களுக்கு எனது சேவை தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த தம்பதியினருக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தனர். 16 ஆண்டுகள் கழித்து 1988 தனது தாயார் நோயுற்ற போது அவரை காண மியன்மாருக்கு வந்தார் ஆங் சான் சூகி. தனது தந்தை நிறுவிய அந்த தேசம் சீரழிந்து கிடந்ததை பார்த்து உள்ளம் வெம்பினார். பர்மா உலகின் நெல் களஞ்சியம் என்ற நிலையிலிருந்து உலகின் மிக ஏழ்மையான நாடு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்ததை எண்ணி கலங்கினார். அங்கு அரசியல் சுதந்திரமும் பறிக்கப்பட்டிருந்தது. உணர்ச்சி வயப்பட்டு பின்னர் சும்மா இருப்பவர்களை காலம் மறக்கிறது. உணர்ச்சி வயப்பட்டு காரியத்தில் இறங்குபவர்களை வரலாறு துதிக்கிறது. தனது நாட்டுக்கு மாற்றம் தேவை என்று நம்பிய ஆங் சான் சூகி அங்கேயே தங்கி மக்கள் ஆட்சிக்காக போராட முடிவெடுத்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் சொன்ன வாசகம் இது: சொந்த பூமியிலேயே கைதிகள் போல் வாழ்கின்றனர் மியான்மர் மக்கள். அவர்களின் நலனில் அக்கறை கொண்ட எந்த குடிமகனும் ஒதுங்கி நிற்கும் நேரமல்ல இது. உடனே NLD எனப்படும் தேசிய ஜனநாயக லீக் கட்சியை நிறுவினார் ஆங் சான் சூகி. அந்த கட்சிக்கு பொதுமக்களிடையே கிடைத்த அமோக ஆதரவை கண்டு விழித்துக் கொண்டது ராணுவ ஆட்சி. 1990 தேர்தல் நடத்துவதாக அது உறுதி கூறியது. தேர்தலில் நிச்சயம் தோற்றுப்போவோம் என்று அறிந்த அந்த ராணுவ ஆட்சி என்ன செய்தது தெரியுமா? கோழைத்தனமாக 1989 ஜூலை 20 ஆங் சான் சூகியை கைது செய்து வீட்டுக்காவலில் வைத்தது. வீட்டுக்காவலில் இருந்தவாறே 1990 மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டார் அவர். ராணுவ ஆட்சி திக்குமுக்காடி போகும் அளவுக்கு 82 விழுக்காடு வாக்குகளை பெற்று அசத்தியது அவரது கட்சி. மக்கள் தீர்ப்பை ஏற்க மறுத்த ராணுவ ஆட்சியோ தேர்தலை செல்லுபடியாகாது என்று அறிவித்து அக்கட்சியின் தலைவர்களையும் கைது செய்தது. ஆங் சான் சூகியின் செல்வாக்கை அறிந்த ராணுவ ஆட்சி நாட்டை விட்டு வெளியேறி அதன் பக்கமே தலை வைத்து படுக்காதிருந்தால் அவரை விடுதலை செய்வதாக அறிவித்தது. அதனை ஏற்றுக்கொண்ட ஆங் சான் சூகி 4 நிபந்தனைகள் விதித்தார். 1. எல்லா அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும். 2. ஆட்சி மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். 3. தான் ஏன் நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்பதை மக்களிடம் விளக்க வானொலியில் 5 நிமிடம் தர வேண்டும்.
4. பொதுமக்கள் புடைசூழ தான் விமான நிலையத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த 4 நிபந்தனைகளையும் நிராகரித்தது ராணுவ ஆட்சி. அவரது வீட்டுக்காவல் 6 ஆண்டுகளுக்கு நீடித்தது. விடுதலை செய்யப்பட்ட போது கூட அவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டார். 2000ஆம் ஆண்டில் அவர் மீண்டும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் 19 மாதங்களுக்கு. 3வது முறையாக 2003ஆம் ஆண்டு மே மாதம் அவர் மீண்டும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். இன்று வரை அது தொடர்கிறது. மொத்தம் 10 ஆண்டுகளுக்கு மேல் வெளி உலகத்தை சந்திக்க முடியாதபடி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அவரை ஒரு மருத்துவர் மட்டுமே சென்று பார்க்க முடிகிறது. மியன்மாரின் மேன்மைக்காக தனி ஒருவராக போராடி வரும் ஆங் சான் சூக்கியை உலக சமூகம் போற்ற தவறவில்லை. 1991ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. அப்போது அவர் வீட்டுக்காவலில் இருந்ததால் அவரது கணவர் அந்த பரிசை பெற்றுக்கொண்டார். 1993ஆம் ஆண்டு அனைத்துலக புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருதை அவருக்கு வழங்கி கௌரவித்தது இந்தியா. பவர் கொரப்ட்ஸ் என்ற ஆங்கில சொற்றொடரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஆங் சான் சூக்கி வித்தியாசமாக சொல்கிறார். It is not power that corrupts, but fear. அதாவது பலம் அல்ல, பயம்தான் சீரழிவை தருகிறது என்கிறார் அந்த வீர பெண்மணி. எவ்வளவு வித்தியாசமான சிந்தனை, எவ்வளவு உண்மையான சிந்தனை. ஆங் சான் சூக்கி என்ற பர்மிய பெயரின் பொருள் என்ன தெரியுமா? சிரமமான வெற்றிகளின் பிரகாசமான தொகுப்பு. அவரது பெயருக்கு ஏற்பவே ஜனநாயக பாதையில் மிகச் சிரமப்பட்டு உயிரையே பணயம் வைத்து சிறிய சிறிய வெற்றிகளை அவர் குவித்துக் கொண்டிருக்கிறார். மியன்மாரில் ராணுவ ஆட்சி ஒழிந்து மக்களாட்சி மலர வேண்டும் என்ற தனது கனவு நனவாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையை அவர் இன்னும் கைவிடவில்லை. நம்பிக்கையில்தான் உலகமே சுழல்கிறது என்பதை நன்கு அறிந்தவர் அவர். உலக வரலாற்றை உற்று பார்த்தாலும் அந்த உண்மை புலப்படும். சர்வாதிகாரமும் அடக்குமுறையும் அராஜகமும் என்றாவது ஒரு நாள் நீதியின் முன்னும் அகிம்சையின் முன்னும் மண்டியிடத்தான் வேண்டும். அந்த நாள் மியன்மாரில் வெகு விரைவில் புலரும். அங்கு மக்களாட்சி மலரும் என்பதுதான் உலகம் முழுவதும் சுதந்திர விரும்பிகளின் எதிர்பார்ப்பு. சராசரி மனிதனின் சுதந்திர உணர்வுகள் மதிக்கப்படும் அந்த நாள் மியன்மாரில் விரைவில் மலரும் போது அது ஆங் சான் சூக்கியின் அயராத போராட்டத்துக்கு மகுடம் சூட்டும் நாளாக அமையும். அதுவரை நம்பிக்கைதான் அவரது உயிர் மூச்சாக இருக்கும். கவிஞர் பா விஜய் சொன்னது போல், நம்பிக்கை உள்ளவனுக்கு தண்ணீரிலும் சுவாசிக்க முடியும், நம்பிக்கை அற்றவனுக்கு வெளியிலேயே மூச்சு திணறும். ஆங் சான் சூக்கி என்ற அந்த அதிசய பெண்ணிடமிருந்து நம்பிக்கையை கற்றுக்கொள்வோம். அதன் மூலம் நாம் விரும்பும் வானத்தை வசப்படுத்துவோம். வானம் வசப்படுவே.